ஸோ குழந்தைகளை பொறுத்தளவுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல 1 வயசு வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு நமக்கு இந்த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அவங்க சொல்ற வழிமுறைகள், அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ அவங்களோட வழிமுறைகள் படி குழந்தைக்கு வந்து அதிகமான கெஃபைன் கண்டென்ட் 12 வயசு வரைக்கும் கண்டிப்பா கொடுக்க கூடாது. 12 வயசுக்கு மேல ஒரு ரெக்கமெண்டட் லெவல்ஸ் இருக்கு, அந்த லெவல்ஸ்ல கெஃபைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கெஃபைன் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா, இது ஒரு வகையான வேதிப்பொருள். இது வந்து காஃபிலையும் டீலையும் நிறைய அளவுல இருக்கு. அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் சொன்னதுபடி 12 வயசு கீழ் இருக்கிற எந்த குழந்தைகளுக்கும் கெஃபைன் கண்டென்ட் கொடுக்க கூடாது. இந்த கெஃபைன் வந்து நம்ம டீ காஃபில இல்லாம சாக்லேட்லயும் வந்து மினிமலா இருக்கு. பட் எப்பாச்சும் ஒரு நாள் எடுத்துக்கிறப்போ அது பிரச்சனை கிடையாது. ரெகுலர் பேசிஸ்ல கண்டிப்பா வந்து காஃபியோ டீயோ குழந்தைகளுக்கு, அதாவது கெஃபைன் வந்து உள்ள போகக்கூடாது. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 12 இயர்ஸ்க்கு மேல இருக்க குழந்தைகளுக்கு பர் டேல வந்து ஒரு 100 மில்லிகிராம் ஆஃப் கெஃபைன் வரைக்கும் அலோடு. முடிஞ்ச அளவுக்கு அதையும் குறைச்சிக்கிட்டா நல்லது. பட் 12 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு 100 மில்லிகிராம்னா ஒரு கப் ஆஃப் காஃபிலேயே நமக்கு வந்து 100 மில்லிகிராம் கிட்ட வந்துடும். அப்படி இல்லைன்னா 2 கப் ஆஃப் டீ, இது மட்டும்தான் பர் டேல வந்து அவங்களுக்கு அலோடு.